ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு புத்தர்கிட்ட போய் ஒரு மனுஷன் போய் கேட்குறான், எனக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வருது, இந்த கோபத்தை நான் எப்படி குறைக்கிறது, இதை தவிர்க்க முடியுமா, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே புத்தர் சொல்கிறாரு, இந்த கோபத்தை நம்மளால் தவிர்க்க முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ நீ ஒரு கையில் ஒரு பாத்திரம் வச்சுருக்க, அந்த பாத்திரத்தில் நிறைய நீர் இருக்குது. ஸோ அந்த தண்ணீரை நீ வேகமாக அதை நீ கலக்குன அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா, அந்த தண்ணி நம்மளை மிரட்டும், மேலே தெளித்து ரொம்ப இது பண்ணும், அதிரும். ஸோ இதுவே நீ அதை நிதானமாக கலக்குன அப்படின்னா அது அமைதியாகவே தான் இருக்கும், அது நம்ம மேலே தெளிக்காது, எதுவும் பண்ணாது. ஸோ இதுதான் நம்ம கோபத்தை குறைக்கிறதுக்கான வழி. ஸோ இப்போ பொறுமையாக நம்ம இருந்தோம், நம்ம மனசை நிதானமாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோபத்திலேருந்து நம்ம விடுதலை ஆயிடலாம், அதை தவிர்த்தரலாம். இதுவே நம்ம மனசை நிதானமாக வைக்காமல் நம்ம அதிரடியாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சி நம்ம பண்ணாதான் அந்த கோபத்திலேருந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தண்ணீருங்கிறது தான் நம்மளோட மனம் அப்படிங்கிறதா சொல்லி இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. ஸோ நானுமே அதான் சொல்ல வரேன், நம்ம மனசை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நம்ம எப்பயுமே நிதானமாக பொறுமையாக நம்ம இருந்தால் தான் கோபத்தை நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு கதையோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.